நான் சொன்னா நீங்க செய்வீங்கன்னு தெரியும். ஆனாலும் பயமா இருக்கே. சொல்லட்டுமா? டென்ஷன்ல இருக்க, டக்குன்னு சொல்லு. சசி அம்மாவை எதுக்குன்னு அபோர்ஷன் பண்ண சொல்றீங்க? யார் சொன்னது உனக்கு? அது பெட்ரூம்ல படுத்துக்கிட்டு அழுதுட்டு இருக்கு. நான் கேட்டதுக்கு நீ திட்டுற, கலைச்சிட போறேன்னு சொல்லுது. என்ன ஆச்சு? நான் அவ நல்லதுக்கு சொல்ல போனா அவ அதை இப்படி எடுத்துக்கிட்டு புலம்புறாளா? பாவண்ண, அவ உன்னை பத்தி ஒண்ணுமே சொல்லல. உன்கிட்ட சொன்னத அப்பா கிட்ட சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? அவரும் என்ன மாதிரி வருத்தப்படுவாரு. அதுக்குதான் நான் போய் டாக்டர் கிட்ட பேசுற வரைக்கும் அப்பா கிட்ட ஒண்ணு சொல்ல வேண்டாம்னு அவகிட்ட போய் சொல்லு. அவங்கள டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறீங்களாண்ணா? ஆமா. ஏன் டாக்டர் கிட்ட? அவ கர்ப்பமானதை பத்தி சில கிளாரிஃபிகேஷன்ஸ் தேவை. அதை கிளியர் பண்ணிக்கணும். கிளாரிஃபிகேஷன்னா டவுட்டா? சேச்சே, அவ மேல எனக்கு என்ன டவுட்? இது வேற கிளாரிஃபிகேஷன். அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. அவங்கள டாக்டர் செக் பண்ணுவாங்களா? ஆமா. அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக விடக்கூடாதா? விட்டா நாம வயித்துல வச்சிருக்கிறது சீக்கிரம் வெளியே லீக் ஆயிடும். என்ன பண்றது? நீ போய் ஒரு காஃபி போட்டு கொண்டு வா. சரிண்ணா. ஹலோ டாக்டர். ஹலோ முகுந்தன், கூப்பிட சொன்னீங்களாமே. ஃபைல் கிடைச்சதா டாக்டர்? பாத்தீங்களா? கிடைச்சது. பார்த்த ஃபைல் தானே? ஆமா டாக்டர், என் ஒய்ஃபுக்கு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ண ஃபைல். அதுக்கு என்ன போ? அதுல இப்போ ஒரு சின்ன சிக்கல் வந்திருக்கு. அதை பத்தி உங்ககிட்ட பேசுறதுக்காக ஃபைல் எடுத்துக்கிட்டு உங்க வீட்டுக்கு வந்தேன். சரி. ஹாஸ்பிட்டல்லையும் இல்லை, வீட்லயும் இல்லை. அதான் நீங்க வந்தா எனக்கு ஃபோன் பண்ண சொல்லி ஃபைலை கொடுத்துட்டு வந்தேன். இட்ஸ் ஓகே. இப்போ என்ன பிரச்சனை? இல்லை டாக்டர், அவ கர்ப்பமாக கூடாதுன்னு அன்னைக்கு சொன்னீங்க. ஆமா. அப்படி ஆனா அவ உயிருக்கே ஆபத்துன்னு சொன்னீங்க. ஆமா, அவங்களுக்கு டக்ளஸ் கிளாண்ட் டெஃபிஷியன்சி இருக்கிறதுனால அப்படி சொன்னேன். அதான் நான் அன்னைக்கே சொன்னேனே, தைராய்டு டெஃபிஷியன்சி வந்தா உடம்புல அங்கங்க வீங்குற மாதிரி, குளுக்கோஸ் லெவல் டெஃபிஷியன்சி வந்தா சுகர் வர்ற மாதிரி, டக்ளஸ் கிளாண்ட் டெஃபிஷியன்சி வந்ததுன்னா ஹார்மோன்ஸ் அதிகமா சுரந்து இரைப்பை வீங்க ஆரம்பிச்சிடும். ஆம்பளையா இருந்தா வயிற்று பிரச்சனையும், பொம்பளையா இருந்தா கர்ப்பப்பை பிரச்சனையும் வந்துடும். அதுலயும் உங்க மனைவிக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னீங்க? சசிக்கு புத்துநோய் வந்திருக்கிறதுனால அவளை ஜாக்கிரதையா பாத்துக்கணும்னு சொன்னீங்க. நானும் வீட்டுல யாருக்கும் தெரியாம பாத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் ஆரம்பிச்சு டேப்லெட்ஸ்லாம் கொடுத்தனே, கொடுக்கலையா? கொடுக்குறேன். டெய்லி ராத்திரி பால்ல பொடி பண்ணி கொடுக்குறேன். ஏன் அப்படி? அவளுக்கு ஊசினா பயம், மாத்திரைனா அலர்ஜி. என்ன டாக்டர் பண்றது? அது சரி. எனிதிங் எல்ஸ்? இப்போ எனக்கு வந்திருக்கிறது மிகப்பெரிய மென்டல் டார்ச்சர். எப்படி சமாளிக்கிறதுனே புரியல டாக்டர். என்னது? என் ஒய்ஃப் இப்போ கர்ப்பமா இருக்கா டாக்டர். நோ 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 நோ, சான்ஸே இல்லை. இல்லை டாக்டர், ஆயிருக்கா. வயிற்று வலின்னு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற லேடி டாக்டர் கிட்ட வேலைக்காரியை கூட்டிட்டு போயிருக்கா. அவங்க கர்ப்பமா இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நான் தான் அவங்களுக்கு கர்ப்பத்தோட வளையம் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எப்படி கர்ப்பமாவாங்க? என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமா, உங்க மனைவிக்கு கர்ப்பப்பையில வந்திருக்கிற புற்றுநோய் செல்களை வெளியில வரைக்கும் லேசர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து குணப்படுத்திட்டோம். ஆனா அது உள்ள என்ன பண்ணிருக்குன்னு தெரியல. அதனால கர்ப்பத்தை தாங்குறதையோ இல்ல குழந்தைக்கு கேன்சர் பரவுறத தடுக்கிறதுக்காக அவங்களுக்கு கர்ப்பத்தோட வளையத்தை வச்சுட்டேன். பின்ன எப்படி டாக்டர் கர்ப்பமானா? அவங்கள ஒரு வாட்டி கூட்டிட்டு வாங்க, செக் பண்ணி பார்த்துடலாம். சரிங்க டாக்டர். ஓகே, தேங்க்யூ. எப்படி கர்ப்பமானா? அவளுக்கு புத்துநோயா? நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டேன்ப்பா. ஏன் வரமாட்ட? எனக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கல? ஹாஸ்பிட்டலுக்கு நீ வந்துதான் ஆகணும். என்ன கட்டாயப்படுத்தினா ஒன்னும் நடக்காது. இதுதான் உன் முடிவா? ஆமா, காலையில நீங்க சொன்னதுனால வந்து பிளட் கொடுத்தேன், சளி கொடுத்தேன், யூரின் கொடுத்தேன், ஸ்டூல்ஸ் கொடுத்தேன். ஏன் உயிரோன்னு கேட்டாங்கன்னு அதை கூட கொடுத்தேன். ஹாஸ்பிட்டல்ல டெஸ்ட்டுக்கு நான் வர்ற, ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் வரமாட்டேங்கிற. ஏன்? எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். கம்பல் பண்ணக்கூடாது. அரவிந்த், எவ்வளோ பெரிய டாக்டர் உன் டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு உன்னை கூப்பிடுறாரு. போக மாட்டேன்னு அடம் பிடிச்சா நல்லவா இருக்கு? அரவிந்த், என்னடா பிரச்சனை உனக்கு?
உனக்காக அப்பா எவ்வளவு வேணாலும் பணம் செலவு பண்ணி உன்னை காப்பாத்த தயாரா இருக்கேன்டா. ஹாஸ்பிட்டலுக்கு வாடா. அப்பா, என் சிஸ்டம் மேல எனக்கு நம்பிக்கை போயிடுச்சுப்பா. என்னப்பா சொல்ற? ஆமாப்பா, முன்னாடி மாதிரி எல்லாம் என் உடம்ப நம்பி என்னால எதுவும் செய்ய முடியல. நீ என்ன சொல்ல வர? என் உடம்பு வர வர என் கண்ட்ரோல்ல நிக்க மாட்டேங்குது. டாக்டர் தான் ஃபோன் பண்ணியிருக்காரு. இருங்க வரேன். உடம்பு உன் கண்ட்ரோல்ல நிக்க மாட்டேங்குதுன்னா எதை மீன் பண்ற? நீங்க ஒரு வாட்டி மேல போய் அன்பு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பாருங்கப்பா. அங்கிள், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அது வந்து அரவிந்த் அரவிந்த் என்ன பண்ணா? இங்கேயே 2 பாத்ரூம் போயிட்டான். பாத்ரூம் வந்த விஷயமே அவனுக்கு தெரியலையா? குளிச்சுட்டு வந்தவன் குழந்தைங்க மாதிரி அங்கங்க நின்னுட்டே போயிட்டு இருக்கான். என்னை தனியா கூப்பிட்டு சொல்லி அழுதான். அதான் கழுவி விட்டுட்டு இருக்கேன். கர்ப்பத்தோட வளையம் வச்சு 4 மாசமாச்சு. அது வச்சா கர்ப்பமாக சான்ஸே இல்லைன்னு டாக்டர் அடிச்சு சொல்றாரு. வீட்டுக்கே வந்து பிளட் டெஸ்ட் பண்ணவன் கர்ப்பமா இருக்கான்னு சர்டிபிகேட் கொடுத்துருக்கான். இது எப்படி சாத்தியம்? கேட்டா சண்டை போடுவா. என்ன பண்றத? ஹலோ முகுந்தா, அப்பா, சேலம் போய் சேர்ந்துட்டீங்களா? சேர்ந்துட்டேன். ஃபாரஸ்ட் ஏரியால ஒண்டியா மேனேஜ் பண்ணுவீங்களாப்பா? பேரட் நோஸ்னு ஒரு ஸ்பாட் சொன்னேன்ல? ஆமாப்பா, அதுக்கு கீழே 50% டைமண்ட் ஃபீல்ட் இருக்குன்னு சொன்னீங்களே. எஸ், அந்த இடத்த தான் நாளைக்கு ஃபாலோ பண்ண போறோம். என்கிட்ட சொல்லாமலே புறப்பட்டு போயிட்டீங்களப்பா. என் பேரப்புள்ள வர நேரம் நாம 2 பேரும் உலக அளவுல பேசப்படணும்பா. அதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். சரி, மருமக எங்க? அவ ரூம்ல தூங்குறா. அவளை நல்லா பாத்துக்க. அப்புறம் என்னப்பா? அந்த அபிராமி கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. ஏன்பா? அவ சரியில்லைன்னு எனக்கு படுது. பொய் பேசுறா. என்ன போய்? அவ லேடி டாக்டர் கிட்ட சசிய கூட்டிட்டு போனேன்னு சொன்னால? ஆமா. அதுவும் பொய் தான். யார் சொன்னாங்க? ஸ்வீட் கொடுக்க டாக்டர் கிட்ட போனப்போ அவருக்கு இந்த விஷயமே தெரியாதுன்னு சொன்னாரு. எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாமேப்பா. நான் அவளை கூட்டிட்டு போய் கிளியர் பண்ணிருப்பேன்ல. பரவாயில்ல, நான் வந்து பேசிக்கிறேன். நீ ஒன்னும் சொல்லிக்காத. சரிப்பா, நான் வச்சிடுறேன். என்ன? எங்க கிளம்புற? உங்களுக்கு எதுக்கு அது? எதுக்கு இப்ப என் மேல கோவமா இருக்க? நான் யார் மேலயும் கோவமா இல்ல. அதான் தெரியுது. வெளியில புறப்படுற விஷயத்த கூட என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணல. நான் வெளிய போக போறது உங்க கூட இல்ல. பின்ன யார் கூட? அபிராமி கூட. அபிராமி கூட எங்க போற? அன்னைக்கு நாங்க போன ஹாஸ்பிடலுக்கு போறோம். நீ அன்னைக்கு வயித்து வலிக்கு செக்அப் பண்ண போனது நம்ம தெரு ஹாஸ்பிட்டல் இல்லையா? இல்ல, வேற ஒரு ஹாஸ்பிடலுக்கு போனோம். அது எந்த ஆஸ்பத்திரி? அபியோட பழைய ஓனர் அந்த ஹாஸ்பிடல்ல வேலை செய்யறாராம். அவங்க சீஃப் டாக்டர் கிட்ட within 5 minutesல அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தாரு. அபிராமி, அபிராமி, இப்ப எதுக்காக அவளை கூப்பிடுறீங்க? முன்ன பின்ன தெரியாத ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் உன்னை கூட்டிட்டு போய் பழக்கப்படுத்த கூடாதுல்ல? என்னமோ ஃபர்ஸ்ட் டைம் போற மாதிரி கத்துறீங்க. அப்படின்னா முன்னாடியே போயிருக்கியா? 4 மாசத்துக்கு முன்னாடியே போயிருக்கேன். எப்படி கர்ப்பமானன்னு மண்டைய போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்க. அந்த ஆஸ்பத்திரியில தான் ஏதோ தப்பு நடந்திருக்கு. அபிராமி, அபிராமி, வரேனா?
என்னன்னா? எனக்கு தெரியாம இது வரைக்கும் சசியை எங்கெல்லாம் கூட்டிட்டு போயிருக்க? ஆமா, இவங்க என் லவ்வரு. எங்கேயாவது கூட்டிட்டு போய் கெடுத்துருவேன். என்னங்க? என்ன? எதுக்கு அவளை அடிக்கிறீங்க? உனக்கு விஷயம் தெரியாது, நீ பேசாம இரு. என்கிட்ட நீங்க விஷயத்த சொல்லலன்னா நான் வீட்டை விட்டு போயிட்டே இருப்பேன். சசியம்மா, நீங்க ஏமா எனக்காக அண்ணன் கூட சண்டை போடுறீங்க? நீ சும்மா ரபி. நீங்க அடிங்கண்ணா. ஏய், உன்கிட்ட ஏதோ தப்பு இருக்குன்னு அப்பப்ப என் மனசுல படும். ஆனா அது நீ வெகுளியா செய்யற தப்புன்னு உன்னை விட்டுருவ. ஆனா உண்மையிலேயே உன்கிட்ட ஏதோ தப்பு இருக்கு. ஆமாண்ணா, தப்பு இருக்கு. என்கிட்ட தப்பு இருக்கு, சசி அம்மா கிட்ட தப்பு இருக்கு, ஐயா கிட்ட தப்பு இருக்கு. உன்கிட்ட மட்டும்தான் தப்பே இல்ல. போதுமா? அபி, வலிக்குதா அபி? ஆமாம்மா. அப்பவே நான் வெளியில போலான்னு சொன்னேன். நீதான் ரெடி ஆகல. நீங்க கொடுத்த இந்த பேண்ட் ஏறவே இல்ல. அதனாலதான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டேன். சரி, வா போலாம். எங்க போறீங்க ரெண்டு பேரும்? அத உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நில்றி. என்ன? எங்க போறேன்னு என்கிட்ட சொல்லாம போற அளவுக்கு திமிர் ஏறிடுச்சா? ஆமா, ஏறிடுச்சு. எங்க அப்பா சொன்னது மாதிரி இவ சவகாச தோஷம்தான் உன்னை இந்த அளவுக்கு பேச வச்சிருக்க. இப்ப என்ன தெரியணும் உங்களுக்கு? நீ எங்க போறேன்னு தெரியணும். அபிராமி, சொல்லு. கர்ப்பத்தை கலைக்க கூட்டிட்டு போறேன். டாக்டர், எந்த நாட்டுக்கு வேணாலும் கூட்டிட்டு போங்க. எந்த முறையில வைத்தியம் பண்ணணுமோ அதை பண்ணுங்க. மொத்தத்துல எனக்கு என் பையனை குணப்படுத்தி கொடுங்க. ஏன்னா அவனை விட்டா என் வம்சத்தை வளர்க்கறதுக்கு யாருமே இல்லை டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ். எவ்வளவு பணம் செலவானாலும் கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். அவன் நோயை குணப்படுத்துங்க டாக்டர். மிஸ்டர் விஸ்வமூர்த்தி டிகனார், பணத்தாலையும் நோய்களை குணப்படுத்த முடியும்னா இந்த உலகத்துல நோய்களே இருக்காதே. அவரு அப்படி சொல்லல டாக்டர் ராம். எனக்கு அவரோட வேதனை புரியுது. ஆனா நான் சொல்றதுதான் அவருக்கு புரியல. என்கோட்ஸ் சிண்ட்ரோமை பத்தி நீங்க எடுத்து சொல்லுங்க. விஸ்வமூர்த்தி சார், டாக்டர், பொதுவா மனுஷ உடம்புனாலும் சரி, மற்ற உயிரினங்களோட உடம்புனாலும் சரி, உயிரணுக்கள் உண்டு. அது தெரியும்ல? தெரியும் டாக்டர். அந்த உயிரணுக்கள்ல 2 விதமான டிஎன்ஏ பகுதிகள் உண்டு. அது தெரியுமா? தெரியாது டாக்டர். முதல் பகுதி புரோட்டீன்களை தயாரிக்கிற டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏ தான் உடம்போட செயல்பாட்டுக்கும் ஆரோக்கியத்துக்கும் ஆதாரமா இருக்கு. 2வது பகுதியான டிஎன்ஏ டம்மி டைப், அதாவது புரோட்டீனை தயாரிக்கிற திறமையில்லாத டிஎன்ஏ. உடம்போட ஆரோக்கியத்துக்கு எந்த விதத்திலையும் உதவி செய்யாத இந்த டம்மி டைப் டிஎன்ஏக்களை உயிரியல் ஆராய்ச்சியாளர்கள் வேஸ்ட் பின்னு சொல்லுவாங்க. இந்த வேஸ்ட் பின் டிஎன்ஏக்கள் மனுஷ உடம்புல ஓரளவுக்கு இருந்தா பிரச்சனை இல்லை. அதாவது 30% வரைக்கும் இருந்தா எந்த பிரச்சனையும் இல்ல. என் பையனுக்கு 35% இருக்கா? 70% இருக்கு. 30%க்கு கொஞ்சம் ஜாஸ்தி ஆனாலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். 70% இருக்குன்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு யோசிச்சு பாருங்க. யோசிக்கிறதுக்கு எனக்கு திராணி இல்ல. என்ன ஆகுன்னு நீங்களே சொல்லுங்க. மிஸ்டர் விஸ்வமூர்த்தி, என்ன வேணாலும் ஆகலாம். அப்படின்னா இப்போ உங்க பையனுக்கு ஆகிற பிரச்சனைகள் எல்லாமே இந்த வேஸ்ட் பின் டிஎன்ஏக்களோட எண்ணிக்கை அதிகமானதால வர்ற விளைவுகள் தான். ஒன் மினிட் சார், வெரி இம்பார்ட்டன்ட் மேட்டர், ப்ளீஸ். இட்ஸ் ஓகே. டாக்டர், இப்ப என் பையனுக்கு வந்திருக்கிற இந்த நோயை குணப்படுத்த முடியாதா? அரவிந்த பாதிக்கிறது உடல் உறுப்பு ரீதியான நோய் இல்ல, மரபணுக்கள் சம்பந்தப்பட்ட நோய். புரியுது டாக்டர். 10 லட்சம் பேர்ல ஒருத்தருக்கு வரக்கூடிய அரிய வகை சிண்ட்ரோம்.
சாரி டாக்டர். டாக்டர், சொல்லுங்க. சிண்ட்ரோம்னா என்ன டாக்டர்? மெடிக்கல்ல பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய அறிகுறிகளை சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. இப்போ என் பையனுக்கு என்ன நிலைமை? ட்ரீட்மெண்ட் இல்லையா? அதை பத்தி தான் நாங்க 2 பேரும் மண்டையை போட்டு உடைச்சிக்கிட்டு இருக்கோம். டாக்டர், ஏன் என் பையனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க யோசிக்கிறீங்க? அந்த கட்டத்தை தாண்டிட்டோன்னு டாக்டர் சொல்றாரு. அப்படின்னா என் பையன் செத்துருவானா? அந்த பையன் அன்பு ஃபோன் பண்ணான். மோஸ்ட்லி உங்க போனை மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்கல்ல, அதனால நினைக்கிறேன். என்னன்னு கேளுங்க. ஹலோ ஹலோ டாக்டர், நான் அன்பு பேசுறேன். கொஞ்சம் அங்கிள் கிட்ட போனை கொடுங்களேன். என்னாச்சு அன்பு? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? அங்கிள் அங்கிள் அரவிந்த் அரவிந்துக்கு 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 என்னாச்சு? அரவிந்த் நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டான் அங்கிள். ஐயோ, பாருங்க அங்கிள், உங்க அரவிந்த எப்படி படுத்திருக்காரு பாருங்க. தூங்குற மாதிரியே படுத்துட்டு இருக்கா அங்கிள். அங்கிள் அரவிந்த், டாக்டர் அரவிந்த், 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 டேய் அரவிந்த், 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 டேய் அரவிந்த், 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 டேய்